வெல்கம் டு ட்ரீம் டு சக்சஸ். உங்கள் நாளின் ஆரம்பத்தை சிறப்பாக கவனித்துக் கொண்டால் நாளின் மீதியெல்லாம் தானாகவே சரியாக நடக்கும். உங்கள் காலை நேரத்தை சொந்தமாக்குங்கள். உங்கள் வாழ்க்கையை உயர்த்துங்கள். இது உலக புகழ் பெற்ற எழுத்தாளர் ராபின் ஷர்மா அவர்களின் வைர வரிகள். நண்பர்களே, உண்மையை சொல்லப்போனால் நம்மில் பெரும்பாலோருக்கு காலை 5 மணிக்கு எழுவது என்பது ஏதோ ஒரு இமயமலை ஏறுவது போன்ற சவாலான விஷயமாகத்தான் இருக்கிறது. கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். இரவு தூங்கும் போது மிக தெளிவாக ஒரு முடிவெடுப்போம். நாளைக்கு கண்டிப்பா 5 மணிக்கு எழுந்திருக்கணும். வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு. ஆனா காலையில அந்த 5 மணிக்கு அலாரம் அடிக்கும் பாருங்க. அந்த சத்தம் உலகத்திலே மிக மோசமான ஒரு சத்தமா நமக்கு தோணும். அப்ப நம்ம மனசுக்குள்ள ஒரு சின்ன விவாதம் நடக்கும். நம்ம மூளை சொல்லும், எழுந்திரு, சாதிக்கணும்னு சொன்னியே. நம்ம மனசு சொல்லும், வெளியில நல்ல குளிரு, பட் ரொம்ப சாஃப்டா இருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் தூங்குனா என்ன குறைஞ்சா போயிட போகுது. நம்ம என்ன செய்வோம்? கண்ண கூட திறக்காம கையை தட்டி தடவி அந்த போனை தேடி பிடிச்சு ஸ்னூஸ் பட்டனை அமுக்குவோம். அந்த 5 நிமிஷம் முடியும் போது மறுபடியும் ஒரு 5 நிமிஷம், அப்புறமா ஒரு 10 நிமிஷம். கடைசியில 5 மணிக்கு எழ வேண்டிய நாம 7 மணிக்கு அவசர அவசரமா பதற்றத்தோட எழுந்திருப்போம். எழுந்த உடனே நிம்மதியா ஒரு காஃபி குடிக்க கூட நேரம் இருக்காது. அறக்க பறக்க கிளம்பி டிராஃபிக்ல சிக்கி ஆபீஸுக்கோ காலேஜுக்கோ லேட்டா போய் அன்னைக்கு நாள் முழுவதுமே ஒரு விதமான சோர்வோடும் டயர்ட்னஸ், குற்ற உணர்ச்சியோடும் கெல்ட் தான் கடப்போம். இன்னைக்கும் முடியலையே அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கம் நம்ம மனசுல தங்கிடும். இந்த நிலைமை உங்களுக்கு மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற 90% பேரோட நிலைமை இதுதான். ஆனா, அந்த 5 நிமிடம் தூக்கத்தை விட 5 மணி எழுச்சி சிறந்ததுன்னு நினைக்கிற அந்த 10% பேர் தான் உலகத்தை ஆளுகிறார்கள். சரி, இந்த இன்னும் 5 நிமிடம் என்கிற வலையிலிருந்து எப்படி வெளியே வருவது? இதற்கு ராபின் ஷர்மா சில பிராக்டிக்கல் டிப்ஸ் கொடுக்கிறார். இது கேட்பதற்கு சாதாரணமாக தோன்றலாம், ஆனால் இதை பின்பற்றினால் ரிசல்ட் நிச்சயம். இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யல என்றால் வீடியோ தொடங்குவதற்கு முன்பே சப்ஸ்கிரைப் செய்து லைக் கூட அடிச்சிடுங்க. நாங்கள் யூடியூப்ல இருக்கிற ஒரு சீரியஸ் கண்டென்ட் சேனல். சில நேரங்களில் எங்கள் வீடியோக்கள் சிறிது நீளமாக இருக்கலாம் என்றால் கான்டென்ட்ல எப்போதுமே நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். அதனால இந்த வீடியோவை எண்டு வரை பார்ப்பது மிகவும் முக்கியம். இந்த புத்தகத்தை பல பகுதிகளாக பிரித்து சொல்லியிருக்கிறாங்க. அப்படி என்றால் வாங்க ஆரம்பிக்கலாம். மின்னனான வானம் ஒன்று. போனை தூரத்தில் வையுங்கள். நம்மில் பலரும் செய்கிற முதல் தப்பு போனை தலைக்கு அருகிலே வைத்துக்கொண்டு தூங்குவதுதான். அலாரம் அடிக்கும் போது கைக்கு 8 மீட்டர் தூரத்தில் இருந்தால் நம் மூளை யோசிக்காமலேயே ஸ்னூஸ் செய்துவிடும். சிம்பிள் டிப்: போனை உங்கள் கட்டிலில் இருந்து குறைந்தது 10 அடி தூரத்தில் வையுங்கள். இப்போது அந்த அலாரத்தை அணைக்க நீங்கள் பெட்டிலிருந்து இறங்கி நடந்துதான் செல்ல வேண்டும். நீங்கள் எழுந்து 4 அடி நடந்துவிட்டாலே உங்கள் தூக்கம் பாதி கலைந்துவிடும். 2. அந்த ஒரு கிளாஸ் தண்ணீர். அலாரத்தை அணைத்தவுடன் நேராக சென்று ஒரு கிளாஸ் தண்ணீர் குடியுங்கள். இரவு முழுவதும் உங்கள் உடல் நீர்ச்சத்து குறைபாட்டில் டீஹைட்ரேட்டட் இருக்கும். தண்ணீர் குடித்த உடனே உங்கள் மெட்டாபாலிசம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். தூக்க கலக்கம் காணாமல் போய்விடும். 3. 2 நிமிட விதி. பெரிய பெரிய இலக்குகளை நினைக்காதீர்கள். நான் இன்று 5 மணி நேர வேலை செய்யப் போகிறேன் என்று நினைத்தால் மூளை பயந்துவிடும். அதற்கு பதில், அடுத்த 2 நிமிடம் பெட்டை விட்டு வெளியே இருக்கப் போகிறேன் என்று மட்டும் நினையுங்கள். ஒன்ஸ் யூ ஆர் அவுட் ஆஃப் பெட், த பேட்டில் இஸ் 80% won. முந்தைய இரவே தயாராகுங்கள். காலை 5 மணிக்கு எழுவது என்பது 5 மணிக்கு ஆரம்பிப்பதல்ல. அது முந்தைய இரவு 10 மணிக்கு ஆரம்பித்து விடுகிறது. தூங்குவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பே மொபைல் போனை ஆஃப் செய்து விடுங்கள். நோ ப்ளூ லைட். காலையில் என்ன உடற்பயிற்சி செய்ய போகிறீர்கள், என்ன படிக்கப் போகிறீர்கள் என்பதை இரவே எடுத்து வையுங்கள். காலையில் எழுந்தவுடன் இன்று என்ன செய்வது என்று யோசித்தால் மூளை மீண்டும் தூக்கத்திற்கே போய்விடும். யூ நீட் அ பிளான் ஆஃப் ஆக்ஷன். நீட். எதற்காக எழுகிறீர்கள்? ஃபைண்ட் யோர் why. கடைசியாக ஒரு விஷயம், ஒரு வலுவான காரணம், ஸ்ட்ராங் ரீசன் இல்லாமல் யாராலும் அதிகாலை எழ முடியாது. நான் என் ஆரோக்கியத்திற்காக எழுகிறேன். நான் என் கனவு தொழிலை தொடங்க எழுகிறேன்.
நான் என் குடும்பத்திற்காக ஒரு சிறந்த வாழ்க்கையை உருவாக்க எழுகிறேன். 21 நாட்களுக்கு இது மிக கடினமாக இருக்கும். உங்கள் உடல் வேண்டாம் என்று கெஞ்சும். ஆனால் அந்த 21 நாட்களை கடந்துவிட்டால், அது உங்கள் வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாறிவிடும். ஹேபிட் ஃபார்மேஷன். இப்போது நீங்கள் 5 மணிக்கு எழுந்து விட்டீர்கள். அந்த 1 மணி நேரத்தை 5 ஏஎம் முதல் 6 ஏஎம் எப்படி பயன்படுத்தினால் நீங்கள் சூப்பர்மேனாக மாற முடியும்? அதைத்தான் ராபின் ஷர்மா 20-20-20 ஃபார்முலான்னு சொல்றார். அதை பத்தி விரிவாக பார்ப்போம். அதிகாலை 5 மணி முதல் 6 மணி வரை த விக்டரி அவர். சரி, ஒரு வழியாக போராட்டத்திற்கு பிறகு 5 மணிக்கு எழுந்தாச்சு. இப்போ அந்த 1 மணி நேரத்தை எப்படி பயன்படுத்துவது? சும்மா உட்கார்ந்து போன் பார்ப்பதா? இல்லை. ராபின் ஷர்மா சொல்றார், இந்த 1 மணி நேரத்தை 3ஆக பிரிக்க வேண்டும். ஒவ்வொன்றும் 20 நிமிடங்கள். இதைத்தான் 20-20-20 ஃபார்முலா என்று அழைக்கிறோம். 1. முதல் 20 நிமிடம் மூவ், உடல் உழைப்பு. இந்த முதல் 20 நிமிடம் நீங்கள் வேர்க்க விறுவிறுக்க ஏதோ ஒரு உடற்பயிற்சி செய்ய வேண்டும். ஏன் தெரியுமா? நீங்கள் தூங்கி எழுந்திருக்கும் போது உங்கள் உடலில் கார்டிசால், ஃபியர் ஹார்மோன் அதிகமாக இருக்கும். நீங்கள் தீவிரமாக உடற்பயிற்சி செய்யும் போது ஜம்பிங் ஜாக்ஸ், பர்பீஸ் ஆர் யோகா, அந்த கார்டிசோல் குறைந்து BDNF, பிரெயின் டெரைவ்டு நியூரோட்ராபிக் ஃபேக்டர் என்கிற புரதம் மூளையில் சுரக்கும். இது உங்கள் மூளை செல்களை புதுப்பிக்கும். சிம்பிள் இங்கிலீஷ் கான்செப்ட்: ஸ்வெட் மோர் இன் பீஸ், bleed less in war. அமைதியான நேரத்தில் அதிகமாக வியர்வை சிந்துபவன் போர்க்களத்தில் குறைவாகவே ரத்தம் சிந்துவான். 2. அடுத்த 20 நிமிடம் ரிஃப்ளெக்ட், சிந்தனை என் தியானம். இப்போது உங்கள் உடல் விழித்து கொண்டது. அடுத்த 20 நிமிடம் உங்கள் மனதை ஒரு நிலைப்படுத்த வேண்டும். அமைதியாக உட்கார்ந்து தியானம், மெடிடேஷன் செய்யுங்கள். ஒரு டைரி அல்லது நோட்டு புத்தகத்தை எடுங்கள், ஜேர்னலிங். இன்று நீங்கள் செய்ய வேண்டிய 3 முக்கியமான வேலைகள் என்ன? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நன்றியோடு உணரும் விஷயங்கள் என்ன? கிராட்டிடியூட் லிஸ்ட் என்று எழுதுங்கள். இந்த அமைதி உங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் கிளாரிட்டி தரும். உலகம் முழுக்க சத்தமாக மாறும்போது நீங்கள் மட்டும் மிக தெளிவான சிந்தனையோடு இருப்பீர்கள். 3. கடைசி 20 நிமிடம் க்ரோ, கற்றல் என் வளர்ச்சி. வெற்றியாளர்கள் எப்போதும் ஒரு மாணவராகவே இருப்பார்கள். இந்த 20 நிமிடத்தை உங்கள் அறிவு வளர்ச்சிக்கு செலவிடுங்கள். ஒரு சுய முன்னேற்ற புத்தகத்தை படியுங்கள், செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ். ஒரு நல்ல பாட்காஸ்ட் அல்லது வீடியோ கேளுங்கள். உங்கள் துறையில் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் என்ன என்று தெரிந்து கொள்ளுங்கள். கீ ஐடியா: உங்கள் வருமானம் உங்கள் தனிப்பட்ட வளர்ச்சியை விட அதிகமாக வளராது. ஸோ இன்வெஸ்ட் இன் யோர் செல்ஃப். இப்போது 6 மணி ஆகிவிட்டது. உலகம் மெதுவாக விழிக்கத் தொடங்குகிறது. ஆனால் நீங்கள் மற்றவர்களை விட 10 படி முன்னால் இருக்கிறீர்கள். 1. உங்கள் உடல் உற்சாகமாக இருக்கிறது, பிசிக்கல் பீக். 2. உங்கள் மனம் அமைதியாகவும் தெளிவாகவும் இருக்கிறது, மென்டல் கிளாரிட்டி. 3. உங்கள் அறிவு வளர்ந்திருக்கிறது, நாலேஜ் பூஸ்ட். நண்பர்களே, ராபின் ஷர்மா ஒரு அருமையான மேற்கோள் சொல்கிறார். சாதாரண மனிதர்கள் சரியான பழக்கங்களை உருவாக்கி கொண்டால் அசாதாரணமான காரியங்களை செய்ய முடியும். முடிந்துவிடவில்லை. இந்த பழக்கத்தை தொடர்ச்சியாக 66 நாட்கள் செய்ய வேண்டும் என்று ஷர்மா சொல்கிறார். ஏன் 66 நாட்கள்? அதை பற்றியும், இந்த கிளப்ல சேருவதால் உங்கள் மூளைக்குள் நியூரோசைன்ஸ் என்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதையும் இப்போது பார்ப்போம். 66 நாட்கள் சவால், தி 66 டே சேலஞ்ச். சரி, 66 நாட்கள் சவால். இந்த 20-20-20 விதியை எத்தனை நாள் பின்பற்ற வேண்டும்? ராபின் ஷர்மா ஒரு முக்கியமான கால அளவை சொல்கிறார். 66 நாட்கள். லண்டன் பல்கலைக்கழக ஆய்வின்படி ஒரு கடினமான பழக்கம் உங்கள் இரத்தத்தில் ஊறி அது தானாகவே நடக்கும் ஒரு விஷயமாக ஆட்டோமேட்டிசிட்டி மாற 66 நாட்கள் தேவைப்படுகிறது. இதை அவர் 3 கட்டங்களாக பிரிக்கிறார். ஸ்டேஜ் 1 டிஸ்ட்ராக்ஷன், முதல் 22 நாட்கள். இது உங்கள் பழைய சோம்பேறித்தனமான பழக்கங்களை அழிக்கும் காலம். இது மிகவும் வலியாக, பெயின்ஃபுல் இருக்கும். 2. ஸ்டேஜ் 2 இன்ஸ்டலேஷன், அடுத்த 22 நாட்கள். உங்கள் மூளை புதிய பாதைகளை உருவாக்கும் காலம்.
இது குழப்பமாக மெஸ்ஸி இருக்கும். மூன்றாவது படிப்பு 3 ஒருங்கிணைப்பு இறுதி 22 நாட்கள். இப்போது இந்த பழக்கம் உங்கள் இயல்பாக மாறிவிடும். காலை 5 மணிக்கு எழுவது உங்களுக்கு இனிப்பான ஒன்றாக தெரியும். இன்றைய வீடியோவில் நாம் பார்த்த விஷயங்கள் உங்கள் காதுகளுக்கு பிடித்திருந்தால் மட்டும் போதாது. அது உங்கள் செயலில் இறங்க வேண்டும். நினைவில் கொள்ளுங்கள், the starting point of a great life is a great morning. நாளை காலை அலாரம் அடிக்கும் போது உங்கள் கையில் 2 வாய்ப்புகள் இருக்கும். 1, மீண்டும் தூங்கி உங்கள் கனவுகளை கனவாகவே வைத்திருக்கலாம். 2, அல்லது அந்த போர்வையை தள்ளிவிட்டு எழுந்து உங்கள் கனவுகளை நிஜமாக்க போராடலாம். உலகம் முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான மக்கள் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கும் போது நீங்கள் எழுந்து உங்களுக்காக உழைக்கத் தொடங்கும் அந்த நிமிடம் நீங்கள் ஒரு வெற்றியாளராக மாறிவிடுகிறீர்கள். Own your morning, elevate your life. இந்த பயணத்தை நீங்கள் நாளைக்கே தொடங்கப் போகிறீர்கள் என்றால் கமெண்ட் செக்ஷனில் I am joining the 5 AM club என்று பதிவிடுங்கள். உங்கள் மாற்றத்தை உலகம் பார்க்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சிறு பொறி ஸ்பார்க் கொடுத்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மீண்டும் ஒரு அற்புதமான கருத்தோடு உங்களை சந்திக்கிறேன்.